அதுக்கு பிறகு அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா நான் மட்டும் அதுக்கெல்லாம் விட்னஸ் ஒருத்தரும் இல்லை, நம்மளுக்கு எப்படி ஆயுதம் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த ஆயுதங்கள் இப்ப எங்க இருக்கி அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு ஃபுல்லா தெரியும் எனக்கு. இதோட என்ன நடந்ததுன்னு சொன்னால், பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, உண்மையான பிரச்சனை இப்ப இது அதை மிடிக்கக்குள்ள பிள்ளையான உள்ளுக்கு இந்த தானே அந்த டைம்ல வந்துக்கிட்டு அந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்கும்னு சொன்னால் பிள்ளையான வந்துட்டு வெளியே வாரத்துக்கு எந்த வாய்ப்பு மிரிக்கல. அந்த அரசாங்கம் இருந்தா, இது மைத்திரி ரணில் அரசாங்கம் இருந்தா, அந்த அட்டர்னி ஜெனரல் வெரி ஸ்ட்ராங்கா இருந்தான் இவருக்கு எதிராக, பிள்ளையானுக்கு வெரி ஸ்ட்ராங்கா. அப்ப அவரை வந்துக்கிட்டு அவன் எந்த டைம்லயும் வந்துக்கிட்டு அவன் அவரை இந்த கேஸை நடத்துறவன் வெரி ஸ்ட்ராங்கா இருந்தான். அப்ப அதுல இருந்து பிள்ளையான வெளியாக ஆட்சி மாற்றம் மட்டும் தேவைப்பாடு இருந்துச்சு கட்டாயம், இல்லாட்டி எல்லாரும் மறைச்சு பண்ணலாம். அப்பதான் இந்த ஈஸ்டர் பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு. அதுல வந்துக்கிட்டு உண்மையாக ஆறு பின்னாடி இருந்தா சஹ்ரான் என்ற ஆளை யாமி எப்படி யூஸ் பண்ணிச்சு, அதுக்கு பிள்ளையான என்ன ஹெல்ப் பண்ணினார். அடுத்து வந்துட்டு அந்த அந்த மாவீர் இந்த வேணிகள் அந்த அந்த மௌனத்தில் கொல்லப்பட்ட போலீஸ் அதுக்கு பின்னாடி என்ன அப்படி அது இன்னைக்கு எப்படி தெரியும். அதில் வந்துட்டு ஈஸ்டர் கொண்டு ஓடி இப்படி உண்மையான சூத்திரத்தை யாரு, அது சஹ்ரானாக்கள் தான் செஞ்ச. பட் அவங்க செய்ய எப்படி யூஸ் பண்ணின, அவளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண, எப்படி ஃபண்ட் கொடுப்பட்ட, அவள் ஒரு 7 மாதம் பிள்ளை ஜெயில இருந்தாங்க, அந்த ஜெயிலுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தா அவளுக்குள்ளே, வெளியே வந்து அவள் எப்படி கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. கேட்டிருப்பீர்கள். அது மட்டுமில்லாது ஆசாத் மௌலானா இந்த வாக்குமூலத்தை சேனல் 4 ஊடகம் மற்றும் எமது ஊடகங்களிடம் வெளிப்படுத்திய பின்னர், அதன் பின்னர் அவர் கூறிய இன்னும் ஒரு தகவல் என்னவென்று சொன்னால், பிள்ளையானை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு அழைக்கின்றார். அன்றைய பிள்ளையானுக்கான கைதுக்கான ஆரம்பம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அந்த அழைக்கப்பட்ட போது பிள்ளையான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை சந்தித்து விட்டு வெளியில் வருகின்ற போது எவற்றை கூறுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். நான் வாக்கு மூலம் வழங்கி வருகிறேன். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக இன்னை ஆசாத் மௌலானா சனபோலி இழுத்து விட்டிருக்கிறார். அதை பிள்ளை என்பது தெரியும், இருந்தாலும் சந்தேகம் உள்ளவர்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்புள்ளவரின் அடிப்படையிலே நான் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டது போல நடந்து முடிந்த இந்த குண்டு தாக்கல் சம்பந்தமாக ஷியரினார் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்களுக்கு தெளிவில்லா விடயங்களை தெளிவுபடுத்தி விட்டு வருகிறேன். இல்லை அவங்க இது என்ன நடந்தது, ஆசாத் எப்படி வந்தார், இப்படி இந்த கதை, அது அந்த சித்திரப்பட்டி, அதாவது புனையப்பட்ட கதை என்பதை நான் உறுதிப்படுத்தி விட்டு வருகிறேன். அப்படி தேவைன்னு வரான் நம்புறேன். ஓன ஐயோ புழுவானா ஓனது என்ன புழுவான், நான் சொன்னதான் தமிழில் அழகா சொல்லியிருந்தானே, மடியில் கணம் இல்லையா.